ஸோ டாபிக்ல போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள். நீங்க ஒரு டவுன்ல வாழ்றீங்க. இப்போ இந்த டவுன்ல புதுசா நிறைய மக்கள்லாம் வராங்க. வேற மொழி பேசுறவங்க இங்க வந்து கடை வச்சு பிசினஸ் பண்ணி அவங்க பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. இந்த விஷயத்த நீங்க எப்படி பார்ப்பீங்க? ஆக்சுவலா இந்த ஈவெண்ட்டை பொறுத்து 2 எமோஷன்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எமோஷன், உங்க டவுன் நினைச்சு நீங்க பெருமைப்படலாம். ஹாப்பினஸ், பரவாயில்ல நம்ம டவுன் பெருசாகுது, டெவலப் ஆகுது, நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அவர் டவுன் இஸ் க்ரோயிங். இப்போ அடுத்து அதே எமோஷன்ல இன்னொரு எமோஷன் கேரி ஆகுது, இன்னொரு எமோஷனும் கேரி ஆகுது. இந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டே இருந்தாங்கன்னா இந்த டவுன்ல எனக்கு ஸ்பேஸ் இருக்குமா? ஸோ இது ஒரு ஃபியர் தானே, ஒரு பயம் தானே. என்ன வகையான பயம்? த ஃபியர் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட். மீனிங் புரிஞ்சா? நம்ம ஊர்ல நம்ம இடத்த அவன் பிடிச்சிப்பானோ, நம்மள ரீப்ளேஸ் பண்ணுவானோ அப்படின்னு ஒரு பயம் வர்றது இயற்கை. இட் இஸ் நேச்சுரல். இப்போ நம்ம ஏரியாவில் வச்சுக்கலாம், நம்ம ஸ்ட்ரீட்லேயே வந்து ஒரு 3-4 வீடு வருது, எல்லாம் வேற முடியும்னா ஒரு பயம் வரும். பட் ஆக்சுவலாக பார்த்தோன்னா அந்த பயத்துக்கு பின்னாடி இருக்கிறது எக்கனாமி தான். நம்ம குழந்தைக்கு வேலை கிடைக்காம போயிடுமோ, நம்ம குழந்தையால இந்த லேண்ட் வாங்க போயிடுமோ, எக்கனாமி தானே. அப்போ அந்த கவர்மெண்ட் நினைச்சுன்னா ஒரு சரியான எக்கனாமிக் பாலிசி போட்டு அந்த பயத்தை சரி பண்ண முடியும். பட் இப்போ உலகம் முழுக்க இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் என்ன? ஒரே ஒரு பாயிண்ட் தான். இப்போ இருக்கிற பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட எந்த விதமான ஐடியாஸ், தியரி எதுவும் கிடையாது. மக்களோட பயத்தை ஆங்கரை மாத்துறது, கோபம் மாத்துறது. கரெக்டா? இப்போ உலகம் முழுக்க மோஸ்ட் ஆஃப் தி பொலிட்டிஷியன்ஸ் இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தியரியை தான் பயன்படுத்துறாங்க அவங்களோட ஸ்பீச்ல. அவங்களுக்கு தெரியுது, பொலிட்டிஷியன்ஸ்க்கு தெளிவா தெரியுது, உலகம் மாறுது, குளோபலைசேஷன் ஆகுது, டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும்போது எக்கனாமி மாறும். வில்லேஜ்ல இருந்து சிட்டிக்கு வருவாங்க, மற்ற ஸ்டேட்ல இருந்து சிட்டிக்கு வருவாங்க. இது யூஷுவல் ப்ராசஸ். டெக்னாலஜியோட சேர்ந்து மைக்ரேஷன் வரது யூஷுவல் ப்ராசஸ். பட் பொலிட்டிஷியன்ஸ் என்ன பண்றாங்க? இந்த பயத்தை தனக்கு சாதகமா மாத்துறாங்க. எப்படி? அப்ப இருக்கிற சிச்சுவேஷன் வழக்கமா சொல்ற கிளாசிக் ப்ராப்ளம், அன்எம்ப்ளாய்மெண்ட். ரீசெண்ட் டைம்ல பாருங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு. என்ன ரீசன்? நம்ம ஊர்ல நிறைய இமிகிரேஷன் வராங்க, மற்ற ஸ்டேட் மக்கள் வந்து உள்ள தங்குறாங்க, மற்ற கண்ட்ரி மக்கள் வந்து நம்ம ஊருக்கு வராங்க. உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் தான் அவங்களுக்கு போகுது. நீங்க வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா அதுக்கு மெயின் ரீசன் அவங்க தான். அப்போ இது வரைக்கும் பயமா இருந்ததை இன்னொரு மக்கள் மேல கோபம் மாத்துறாங்க. ஆங்கிரி பாலிடிக்ஸ் சொல்லலாம், இல்ல ஹேட்டட் பாலிடிக்ஸ் சொல்லலாம். கரெக்டா? அப்போ அந்த கோபத்துக்கு மெயின் ரீசன் என்ன? ரீப்ளேஸ்மெண்ட். என்ன ரீப்ளேஸ் பண்ணிட்டு அவனுக்கு அந்த வேலை கிடைக்குது. ரீப்ளேஸ்மெண்ட் தியரி. இந்த ஐடியாவை தான் பொலிட்டிஷியன்ஸ் பயன்படுத்தி இப்போ ஆட்சிக்கு உள்ள வராங்க. இது வரைக்கும் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு? ஒண்ணுமே பண்ணல. இவ்வளவு அன்எம்ப்ளாய்மெண்ட், இந்த வேலையும் மற்ற கண்ட்ரி எடுத்துக்கிட்டான். அப்போ நம்ம நாட்டில நம்ம எதுவுமே இல்லாமல் இருக்கிறோம். அது காரணம் யாரு? இவங்க தான். இப்போ நான் ஆட்சிக்கு வந்தேன்னா ஃபர்ஸ்ட் வேலை உங்களுக்கு தான். அப்போ ரீப்ளேஸ்மெண்ட் தியரியை மக்களோட பயத்தை கோபம் மாற்றி ஒரு பாலிடிக்ஸ் உருவாக்குறாங்களே, அந்த பாலிடிக்ஸ் தான் உலகம் முழுக்க இருக்கு. அந்த பாலிடிக்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் ரீப்ளேஸ்மெண்ட் தியரி. லிங்க் பண்ண முடியுதா? இது தமிழ்நாட்டில் கிடையாது, சவுத் இந்தியா கிடையாது. நாம பேசுறது குளோபல் பாலிடிக்ஸ். எங்க பேசுறாங்க? யூஎஸ்ஏல, யூரோப்ல. பாதிக்கு பாதி பொலிட்டிஷியன்ஸ் பேசுற பாயிண்ட் என்ன? இந்த இமிகிரன்ட்ஸ் இருக்காங்களே, மற்ற ஊர் மக்கள் நம்ம நாட்டுக்கு வராங்களே, அதுக்கு மெயின் ரீசன் என்ன? வேலை செய்ய வரல, உங்க வேலையை புடுங்க வந்திருக்காங்க, உங்களை ரீப்ளேஸ் பண்ண வந்திருக்காங்க. அப்ப இந்த ஒரு பாயிண்ட் உங்களை என்ன பண்ணும்? இன்னும் ஒரு ஹியூமனை உங்களோட எதிரியா பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ யூ பிகமிங் டீஹியூமனைஸ். ஸோ நீங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க? இன்னொருத்தவங்களை டீஹியூமனைஸ் பண்றீங்க. நீங்க வாடுறதுக்கு இன்னொரு ஹியூமன் வந்து த்ரெட்டா இருக்கான்னு ஃபீல் பண்றீங்க. அந்த மக்கள் நம்மளோட த்ரெட் அப்படின்னு ஆரம்பிச்சு ஹேட்டரை உருவாக்கி கடைசியா டீஹியூமனைசேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. லாஜிக் புரியுதா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் அகைன் இப்போ நான் பேசுனது வந்து ரொம்ப சாஃப்டா ரீப்ளேஸ்மெண்ட் தெரியும் பேசிருக்கோம். பட் ஆக்சுவலா பொலிட்டிஷியன்ஸ் பேசும்போது இவ்வளவு சாஃப்டா பேசுறது கிடையாது. இன்னும் அடுத்த எக்ஸ்ட்ரீம், மற்ற ஊர் மக்கள் நம்மள இன்வேட் பண்ண வந்திருக்காங்க. இன்வேஷன், போருக்கு வருவாங்கல்ல, நம்மள முழுசா அழிக்க வராங்க. இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தியரின்றது இன்வேஷன் தியரியா மாறுது. வார்த்தை மீனிங் புரியுதா? ஒரு இண்டிவிஜுவல் இங்க ஒர்க் பண்ண வராங்க அப்படின்றது ஒரு வார்த்தை. இங்க இண்டிவிஜுவல் நம்ம ரீப்ளேஸ் பண்ண வராங்கன்றது வார்த்தை. ஒரு இண்டிவிஜுவல் நம்ம ஒட்டுமொத்த லைஃப் அழிச்சிட்டு, நம்ம கல்ச்சரை அழிச்சிட்டு அவங்க கல்ச்சரை இங்க கொண்டு வர போறாங்க. இன்வேஷன் தியரி. நம்மளுடைய அடையாளத்தை திட்டமிட்டு அழிக்கிறார்கள். யாரு? இமிகிரண்ட். அவங்க சொல்ற இமிகிரண்ட்ஸ்லாம் யாரு? எலைட் பீப்புள் கிடையாது, லேபர்ஸ். இதுதான் கோர் பாயிண்ட். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் தியரி, இன்வேஷன் தியரி மோஸ்ட்லி யாருக்கு எதிராக இருக்கு? ஒரு எலைட் பீப்புளுக்கு எதிராக இல்ல, லேபர்ஸ்க்கு எதிராக இருக்கு. அவங்க ஊர்ல வேலை இல்லைன்னு சொல்லிட்டு லேபர் வேலை செஞ்சு வீட்டுக்கு காசு அனுப்பலான்னு வர்ற லேபர்ஸ். இல்லைன்னா ரெஃப்யூஜிஸ், தன்னோட ஊர்ல வாழ முடியல, வாழ்ந்தா இறந்து போயிடுவோம், தப்பிக்க வராங்க. ஸோ மைக்ரண்ட்ஸ், ரெஃப்யூஜிஸ், லேபர்ஸ் த்ரெட்டா மாத்துறது தான் இந்த பாலிடிக்ஸ். லாஜிக் புரியுதுல? இந்த மக்கள் பண்றது இமிகிரேஷன் சொல்லலாம், இன்வேஷன் சொல்லலாம். பட் எந்த வார்த்தை பயன்படுத்துறாங்க? இன்வேஷன். ஸோ ஓரளவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தியரி புரிஞ்சிருக்கும் நம்புறேன். பட் இப்போ பேசுனது வந்து ஜஸ்ட் லைக் ஸ்டோரி மாதிரி ஒரு ஸ்டோரியா பில்ட் பண்ணி பேசணும். பட் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். கண்ட்ரி வைஸா பார்க்க போறோம். அந்த எல்லா இஷ்யூவையும் எல்லா ஈவெண்ட்டையும் அனலைஸ் பண்ணுங்க, கம்பேர் பண்ணுங்க. பட் இந்த எல்லா கண்ட்ரி லெவல் எக்ஸாம்பிள் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சில பேசிக்ஸ் தெரியணும். ரொம்ப குட்டி பேசிக்ஸ் தான். இந்த ஐடியாவில் கான்செப்சுவலா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா மற்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபார் ரைட் பீப்புள்னா யார்? அந்த ஐடியா ஏன் டேஞ்சரஸ்? உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற ஒரு இண்டிவிஜுவலுக்கு அந்த ஃபார் ரைட் மைண்ட் செட் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு சொசைட்டினா ஒரு ரிலிஜன் மட்டும் தான் ரூல் பண்ணணும், ஒரு ரேஸ் பீப்பிள் மட்டும் தான் வாழணும், இல்ல ஒரு இனம் வச்சுக்கலாம். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம ஊர்ல நிறைய குரூப் இருந்தாலும் எல்லா குரூப்பையும் ஒரே மாதிரி பார்க்க கூடாது. தேர் இஸ் நோ ஸ்பேஸ் ஃபார் ஈக்வாலிட்டி. எங்க ஊருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு, அந்த அடையாளம் தான் ஃபர்ஸ்ட். அந்த அடையாளத்தை நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். சில பேர் வந்து இந்த பாயிண்ட்ஸை வந்து பேட்ரியாட்டிசம் எடுத்துப்பாங்க. பேட்ரியாட்டிசம் வேற. வாட் இஸ் பேட்ரியாட்டிசம்? எனக்கு என் நாட்டு மேல ஒரு லவ் இருக்கு, நாட்டு மேலையும் நாட்டு மக்கள் மேலையும் எனக்கு ஒரு அன்பு இருக்கு. தட் இஸ் கால்ட் அஸ் பேட்ரியாட்டிசம். என் நாட்டு
மக்களோட எல்லா சிட்டிசன்ஸையும் நான் பாதுகாப்பேன், அவங்க ரைட்ஸை சேஃப்கார்ட் பண்ணுவேன். யாரோ ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாலும் எனக்கு கஷ்டமா இருக்கும், ஏன்னா அவங்க வந்து என்னோட சிட்டிசன்ஸ். நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கணும், ரெஸ்பான்சிபிளா இருக்கணும். நமக்கு யாரு முக்கியம்? நம்ம நாடு தான் முக்கியம். நம்ம நாட்டை சரியா வழி நடத்தலனா அந்த கவர்மெண்ட்டை கேள்வி கேட்கலாம், கிரிட்டிசிசம் பண்ணலாம். ஸோ நம்ம நாட்டை ஒரு நல்ல ஃபியூச்சருக்கு கொண்டு போகணும், ட்ரீம் பண்ணணும். திஸ் இஸ் கால்ட் அஸ் பேட்ரியாட்டிசம். பட் என்னோட நாடுன்ற பேர்ல நாட்டில் இருக்கிற இன்னொரு குரூப் மேல உனக்கே தெரியாம ஒரு வெறுப்புணர்வு இருக்குன்னா யூ ஆர் ஃபார் ரைட் ஆக்டிவிஸ்ட். எல்லாருக்கும் ஒரே மாதிரி உரிமை இருக்கக்கூடாது. நம்ம நாட்டுக்குன்னு ஒரு கல்ச்சர் தான் இருக்கணும், அந்த கல்ச்சர் மக்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் உரிமை, மற்றவங்களுக்குலாம் செகண்டரி லெவல் தான் அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா அது பேட்ரியாட்டிசம் கிடையாது. தட் இஸ் ஃபார் ரைட் ஆக்டிவிசம். யோசிக்க முடியல. ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மக்கள் வந்து இந்த ஃபார் ரைட் மைண்ட் செட் இருக்கிறவங்க பியூரிட்டியை க்ளோரிஃபை பண்ணுவாங்க. நான் சுத்த இந்தியன், நான் சுத்த தமிழன். அப்போ ஒன்று நீ பியூரிட்டியா பார்க்குறேன்னா இன்னொருத்தவங்கள நீ இம்பியூரிட்டியா பார்க்குற. அப்போ அவங்க மேலே என்ன உருவாகும்? ஹேட்ரட் உருவாகும். அப்போ அவங்க என்ன ஆயிடுவாங்க? உங்க ஊர்ல மைனாரிட்டி ஆயிடுவாங்க. இப்போ அவங்களுக்கான ரைட்ஸ் சிட்டிசனாக இருந்தாலும் கிடைக்காது. என்ன ரீசன்? உன்னோட ஐடென்டிட்டியை பியூரிட்டியா காட்டுறேன். அப்போ என் நாட்டை என் கல்ச்சரை சேவ்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு வேற யாரையும் உள்ள அலோவ் பண்ண மாட்டேன். இமிகிரண்ட்ஸ்லாம் உள்ள வந்தீங்கன்னா எங்க இடத்த என்ன பண்ணுவீங்க? இம்பியூரிட்டி ஆக்கிடுவீங்க, கல்ச்சரை மாத்திடுவீங்க. ஸோ இந்த ஆங்கிள் பேசுறாங்கன்னா தே ஆர் தி ஃபார் ரைட் ஆக்டிவிஸ்ட், இல்லை ஃபார் ரைட் மைண்ட் செட். அண்ட் மேபி சில பேருக்கு இது ரைட்டு மாதிரி தோணலாம். அப்படி தோணும் போதெல்லாம் இந்த பாயிண்ட்டை மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்க நாடு, உங்க இனம், உங்க மதம், இந்த பேர்ல இன்னொருத்தவங்க மேல உங்களுக்கு வெறுப்பு வருதுன்னா, இன்னொரு ஹியூமன் மேல உங்களுக்கு வெறுப்பு வருதுன்னா யூ ஆர் வாட்? ஆன்டி ஹியூமன் தானே. அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆக வேண்டியது ஹியூமனிசம். நீ ஹியூமனிஸ்டா இருக்கியா? உன்னோட ஐடியா ஹியூமனிசத்தை ப்ரொமோட் பண்ணுதா இல்ல டீஹியூமனைஸ் பண்ணுதா? இன்னொருத்தவங்களை பார்த்தாலே உனக்கு பிடிக்காம வெறுப்பு வருதா? ஒரு குரூப்பை பார்த்தா மட்டும் உனக்கு அவங்க மேல ஒரு ஹேட்ரட் வருது, த்ரெட்டா ஃபீல் பண்ற, அவங்க மேல ஒரு ஹேட்ரட் வருது, த்ரெட்டா ஃபீல் பண்ற அப்படின்னா எந்த ஐடியா சொல்லியும் நீ சமாதானப்படுத்த முடியாது. என்ன ரீசன்? யூ ஆர் ஃபர்ஸ்ட் ஆன்டி ஹியூமனிஸ்ட். ஓகேவா? இது ஒரு ஐடியா. இப்போ அடுத்த கொஸ்டின், நமக்குன்னு ஒரு நாடு, ஒரு மதம், ஒரு இனம், ஒரு அடையாளம், அது கரெக்ட் தானே? கரெக்ட் தான். பட் தட் இஸ் நாட் நேச்சுரல். ஒரு கவர்மெண்ட்டை பிடிக்கிறதுக்கு அந்த ஐடியா யூஸ்ஃபுல்லா இருக்கலாம், மக்களோட எமோஷன்ஸை கேபிட்டலைஸ் பண்ணி ஓட்டு வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். பட் இட் இஸ் நாட் சயின்டிஃபிக் நேச்சுரல். நம்ம வீட்டிலே ஒரு கார்டன்ல ஒரே மாதிரி ஃப்ளவர் இருக்காது, டிஃப்ரெண்ட் கலரு, டிஃப்ரெண்ட் ஸ்மெல்லு. ஸோ இந்த உலகத்தோட பியூட்டிஃபுல் என்னது? டைவர்சிட்டி தான். அந்த டைவர்சிட்டியில இந்த பூ வந்து டாப், இந்த பூ வந்து பாட்டம் சொல்ல முடியாதுல்ல. நம்ம என்ன பண்றோம்? எல்லா பூ ஒரே மாதிரி பாக்குறோம்ல, எல்லா ஃப்ளவர்ஸையும் ஒரே மாதிரி பாக்குறோம்ல. அப்ப இயற்கை டைவர்சிட்டியா இருக்கும்போது ஹியூமன் மட்டும் எப்படி யூனிஃபார்மா யோசிப்பான்? அப்படி யோசிக்கிறாங்கன்னா தட் இஸ் பிளான்ட் மேனிபுலேஷன். இல்லைன்னா எப்படி யோசிக்க? ஒரு நாட்டுக்குள்ள ஒரு ஆளை விட மாட்டேங்கிற. என்ன ரீசன்? அவன் வந்து ஏன் இனம் கிடையாது, நான் வந்து சுத்த தமிழன், ஒரு பியூரிட்டி பேசுறோம்ல, அப்படி பார்க்க முடியாது. என்ன ரீசன்? இவனோட ஜீன்ஸும் 99% சிமிலரா இருக்கும். ஆல் தி ஹியூமன் பீயிங்ஸ் ஷேர் 99% சேம் டிஎன்ஏ. அப்போ சயின்டிஃபிக்லாம் 99% காமனா இருக்குல்ல, அந்த காமன் ஐடியா பார்க்கணுமா? அந்த 1% வேரியேஷன் இருக்குல்ல, அது யார் உருவாக்குனது? சொசைட்டி உருவாக்குனது. அதாவது சோஷியல் ஐடென்டிட்டி, இந்த சமூகத்தால உருவாக்குன ஐடியாஸ். என்ன கிடையாது? பயாலஜிக்கல் உண்மை கிடையாது. அப்படி இருக்கும்போது எங்க இனம் தான் பியூரிட்டி, உங்க இனம் பியூரிட்டி கிடையாது, இருக்கிறதுல பெரிய மொழி எங்க மொழி தான் அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த பெருமையா பேசும்போது என்ன ஆயிடுது? இன்னொரு மொழியை ஹைரார்க்கி வச்சுக்கிறோமா? அப்போ மொழி ஹைரார்க்கி பண்ணும்போது மக்கள் நம்ம என்ன பண்றோம்? ஹைரார்க்கி வச்சுக்கிறோம். ஸோ பியூர் பீப்பிள்னு ஒரு ஆளே கிடையாது. இட் இஸ் சயின்டிஃபிக்கலி இல்யூஷன். ஓகேல? ஸோ இந்த பாயிண்ட்ல நம்ம ஏன் பேசுறோம்? ஒரு ஃபார் ரைட் ஆக்டிவிஸ்டோட மைண்ட் செட் இப்படி இருக்கும். ஹியூமன் பீயிங்ஸ்லேயே பியூரிட்டி பார்ப்பாங்க, டாமினேட்டிவ் மைண்ட் செட்டா இருக்கும், எல்லா சிட்டிசனுக்கும் ஈக்குவல் ரைட்ஸை விரும்ப மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இது எல்லாமே ஆன்டி டெமோக்ராட்டிக் ஃபீச்சர்ஸ். ஓகேவா? இந்த பியூரிட்டியோட எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம் தான் ஃபேசிசம். இந்த ஃபேசிசத்தோட எக்ஸ்ட்ரீம் வெர்ஷன் தான் ஜெனோசைட். இந்த குறிப்பிட்ட மக்களை எங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அந்த மக்களை என்ன பண்றோம்? அழிக்க போறோம். அப்ப ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? இன்டாலரன்ஸ் தானே. உன்னோட ஊருக்குள்ள இன்னொருத்தவங்க பேசுற ஐடியா வந்து உங்களால டாலரேட் பண்ணிக்க முடியல. அப்போ உங்க ஐடியாவுக்கு ஒரு அப்போஸா பேசும்போது அவர் மேல உங்களுக்கு ஒரு ஹேட்ரட்னஸ் உருவாகுது. அவங்கள நீங்க அவுட் சைடர்ஸா பாக்குறீங்க. அண்ட் இந்த மைண்ட் செட் இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்காது? சோஷியல் மீடியாவே பிடிக்காது. என்ன ரீசன்? சோஷியல் மீடியாவில் டிஃப்ரெண்ட் பீப்புள், டிஃப்ரெண்ட் குரூப்ஸோட ஐடியாஸ் வெளியே வரும். அப்போ எல்லாரோட வாய்ஸும் அவங்களால கேட்க முடியாது. டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வந்துச்சுன்னா நம்ம நாட்டோட கல்ச்சர் பியூரிட்டி குறைஞ்சிரும். ஸோ மீடியாவை லா போட்டு தடுக்கணும். கவர்மெண்ட் ரூல்ஸை ஸ்ட்ராங் பண்ணி எல்லாரோட வாய்ஸையும் சப்ரஸ் பண்ணணும். நம்ம நாட்டுக்கு எது கரெக்டோ அந்த லாங்குவேஜை, அந்த கல்ச்சரை, அந்த வாய்ஸை, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் பேசணும். ஒருவேளை அப்படி லாஸ் போடும்போது மக்கள் தப்புன்னு சொல்றாங்கன்னா அந்த வாய்ஸையும் அப்ரஸ் பண்ணணும். லாஜிக் புரியுதுல? நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் தான் கரெக்ட். நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூக்கு ஆப்போசிட் பாயிண்ட் ஆஃப் வியூ, டிசென்ட் வாய்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வாய்ஸ் என்கரேஜ் பண்ணாத, பியூரிட்டி போயிடும். நம்ம மக்களுக்குள்ள இருக்கிற யூனிட்டி உடஞ்சிரும். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல வாட் இஸ் யூனிட்டினா யூனிஃபார்மிட்டி. எல்லாரும் ஒரே மாதிரி வாடணும்ல, அந்த யூனிஃபார்மிட்டி தான் யூனிட் நினைப்பாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்னா ஒரு லீடர் வரணும், எல்லாரும் அவர் சொல்றதை கேளுங்க, அவர் சொல்றதை கேட்டீங்கன்னா எல்லாரும் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணலாம், யூனிஃபார்மிட்டி இருக்கும், யூனிட்டி இருக்கும். இப்போ என்ன ஆகுது? எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்கணும்னா என்ன கிடையாது? டைவர்சிட்டி கிடையாது, விச் மீன்ஸ் டெமோக்ரஸி கிடையாது. ஸோ இது எல்லாமே ஃபார் ரைட் வேல்யூஸ். சொல்லுக்கு ஓகேல? ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஆள் கிட்ட பேசும்போது அவரோட மைண்ட் செட் ஃபார் ரைட் மைண்ட் செட்னா புரிஞ்சுக்க முடியல. எஸ், சி கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சது தான், பேசிக் தான் இது. பட் இந்த கிளாஸ்ல சொல்ல வேண்டியது மை ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனால அகைன் ஷேர் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இந்த இமிகிரேஷன் இன்வேஷன் தியரி பத்தி பேசுறது தான் இந்த ஆர்டிகல். ஸோ இந்த ஒரு ஆர்டிகல் படிச்சா ஓரளவுக்கு
ஒரு குளோபல் பிக்சர் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட், அந்த ஆர்டிகல் முதல்ல எந்த கண்ட்ரியை பேசுது? வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ், யூரோப், அமெரிக்கா. இந்த கண்ட்ரீஸ்ல தான் ஒரு காலத்துல இந்த உலகத்தை திருப்பி போட்ட மறுமலர்ச்சியா மாத்தின எல்லா என்டர்டைன்மெண்ட் ஐடியாஸும் வந்த கண்ட்ரிஸ் இந்த கண்ட்ரி. அதாவது லிபர்ட்டி சொல்லலாம், இல்லை ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, ரீசனிங், எல்லாத்தையும் யோசிக்கிறதுக்கு, லாஜிக்கலாக யோசிக்கிறது, சயின்டிஃபிக் ரீசனிங். ஸோ இவ்வளோ மாரல் வேல்யூஸை இந்த உலகத்துக்கே உருவாக்கி கொடுத்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்கு? லாஜிக் புரியுதா? இந்த கீவேர்டு முக்கியம். ஒரு இண்டிவிஜுவல் எப்படி வாழணும், என்ன மாரல்ல மைண்ட்ல ஏற்றிக்கணும், மாரல் காம்பஸ் தான் முக்கியம். மாரல் காம்பஸே இல்லைன்னா யோசிக்கிறது எப்படி இருக்கும்? தப்பா இருக்கும். அந்த உலகம் முழுக்க எப்படி யோசிக்கணும், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி சொல்லி கொடுத்த அந்த கண்ட்ரீஸ்ல சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னா, ஃப்ரீடம் குறைஞ்சு போய் நேட்டிவிசம் அதிகமாயிடுச்சு. நம்ம ஊர் மக்களை மட்டும் தான் நம்ம லவ் பண்ணணும். நமக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கு. நம்ம எத்தனிசிட்டி என்னவோ அதை நம்ம என்ன பண்ணணும்? சேவ்கார்ட் பண்ணணும். ஸோ எத்தனோ நேஷனலிசம், உங்க எண்ணத்துக்கு பேஸ் பண்ணி நேஷனலிசம், இது ரெண்டு ஆபத்தானது. பட் இதை விட முக்கியமானது லா அண்ட் ஆர்டர் பாலிடிக்ஸ். அந்த ஊர் மக்களே லா அண்ட் ஆர்டர் பாலிடிக்ஸை ஸ்ட்ராங் பண்ண ஆசைப்படுறாங்க. அதாவது நம்ம நாட்டுக்குள்ள செக்யூரிட்டி செம ஸ்ட்ராங்கா இருக்கணும், போலீஸ்க்கு அதிகமான பவர் தரணும், வேற யாரும் உள்ள வரக்கூடாது, வேற யாரும் உள்ள வராத மாதிரி நம்ம லா அண்ட் ஆர்டர் இருக்கணும், செம ஸ்ட்ராங்கா இருக்கணும். லா அண்ட் ஆர்டர் பாலிடிக்ஸ் யோசிக்கப்படுதான். ஸோ லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி இருந்த கண்ட்ரிஸ் எல்லாத்துலயுமே அதோட மாரல் வந்து ஷிஃப்ட் ஆகுது, ரைட் விங்கா மாறுது. கன்சர்விங் அவர் எத்னிசிட்டி, எத்னிக் பேஸ்ட் நேஷனலிசம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நார்மலைசிங் இன்டாலரன்ஸ். ஓகேல? சோ ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்றேன், ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க, கம்பேர் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஆள் யூகேல இருக்க ஒரு ஆக்டிவிஸ்ட், ஃபார் ரைட் ஆக்டிவிஸ்ட், டாமி ராபின்சன். சோ டாமி ராபின்சனோட ஐடியாஸ் என்ன? See, nationalism is always good. உங்களுக்கு ஒரு கண்ட்ரி இருக்கு, ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீலிங் இருக்கும், அதெல்லாம் ஓகே. பட் எக்ஸ்ட்ரீம் நேஷனலிஸ்டா இருக்கிறது ப்ராப்ளம். நீங்க எக்ஸ்ட்ரீம் நேஷனலிஸ்டா இருக்கும்போது உங்க நாட்டுக்குன்னு சில அடையாளம் வச்சிருப்பீங்க. அப்போ உங்க அடையாளம் தான் நீங்க சுப்ரியர்னு யோசிப்பீங்க. எப்போ உங்க அடையாளம் சுப்ரியர் யோசிக்கிறீங்களோ, இன்னொரு அடையாளத்தை ஹைரார்க்கில கீழே வச்சு பார்ப்பீங்க. அது ஒன்று மற்ற அடையாளத்தோட உங்க நாட்டுக்குள்ள உங்க ஏரியாக்குள்ள வந்தாங்கன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டீங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் நேஷனலிசம் இஸ் ஆல்வேஸ் அகேன்ஸ்ட் இமிகிரன்ஸ். ஆன்டி இமிகிரன்ஸா இருப்பாங்க. எங்க ஊருக்குள்ள யாரும் வந்து வேலை செய்யக்கூடாது, முக்கியமா மைனாரிட்டிஸ்க்கு ரைட்ஸ் எதுவும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்லீம் பீப்புள். ஸோ இதெல்லாம் குட்டி எக்ஸாம்பிள்ஸ். ஒரு இண்டிவிஜுவல் இருக்காரு, அவர் ஃபார் ரைட் ஆக்டிவிஸ்டா இருக்காருன்னா, எக்ஸ்ட்ரீம் நேஷனலிஸ்டா இருக்காருன்னா, அவர் பேசும்போது ஆன்டி இமிகிரன்ஸா பேசுவாரு, இமிகிரேஷன்ல வரக்கூடாது, அதுக்கான பாலிசி கொண்டு வாங்க. மைனாரிட்டிஸ்க்கு எதுக்கு வந்து ரைட்ஸ் தரீங்க, அதுக்கு பாலிசி கொண்டு வாங்க. ஸோ இவர் வந்து யூகேல இங்கிலீஷ் டிஃபென்ஸ் லீக்னு ஒன்று ஆரம்பிக்கிறாரு. அதில் ஸ்லோகன் என்ன? நம்மளோட பிரிட்டனை நம்ம காப்பாற்றணும். வி ஹாவ் டு டிஃபெண்ட் தி பிரிட்டன். என்ன ஆயிட்டு இருக்கு பிரிட்டனுக்கு? நிறைய இஸ்லாம் பீப்புள் வந்து தங்குறாங்க. இஸ்லாமிக் எக்ஸ்ட்ரீமிசமா யூகே மாறிட்டு இருக்கு. அதுல இருந்து நம்ம கண்ட்ரி காப்பாற்றணும். அதாவது யூகேல இஸ்லாமிக் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கு. அதை எதிர்த்து கேள்வி கேட்டா நமக்கு உரிமை இல்லை. நமக்குன்னா யாருங்க? ஒயிட் பீப்புள், அதாவது யூகே மக்கள். சோஷியல் ஜஸ்டிஸ்ன்ற பேர்ல அவங்களுக்கான ரைட்ஸ் வந்து அதிகமாயிட்டு இருக்கு. அப்ப அந்த எல்லா ரைட்ஸும் யாருக்கு வர வேண்டியது? நமக்கு வர வேண்டியது. எல்லா மக்களும் முடிச்சுக்குங்க. வோக் கல்ச்சர். அப்ப இதை பத்தி பேசினா எங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கிறீங்க. முஸ்லீம் மக்களுக்கு எதுக்கு ரைட்ஸ் தரீங்க? அது எங்களோட வேலை, எங்களோட ரைட்ஸ் அப்படின்னு பேசினா எங்களோட ஃப்ரீ ஸ்பீச்சை கவர்மெண்ட் புடிங்கிடுது, போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப நம்ம ஊர் மக்களுக்கு நம்ம ஊருக்குள்ள பேசுறதுக்கு உரிமை இல்லை. ஆச்சு புரியுதா? இந்த குரூப் வந்து மைனாரிட்டி மக்கள் மேல ஒரு வெறுப்பு கட்டுறாங்களா? ஹேட்டட் ஸ்பீச்சா? அந்த ஹேட்டட் ஸ்பீச்சுக்கு எங்களுக்கு ஃப்ரீ ஸ்பீச் வேணும் கேட்கறாங்க. அந்த ஃப்ரீ ஸ்பீச்சை தராதனால இந்த கவர்மெண்ட் தூக்கணும்னு சொல்றாங்க. அப்ப ராபின்சன் பொறுத்த வரைக்கும் யூகேல ஒரு பயஸ் இருக்கு, கவர்மெண்ட் சரி கிடையாது. 2 tier போலீசிங். அதாவது நம்ம ஊர்ல ஒரு லெப்டிஸ்டோ ஒரு மைனாரிட்டியோ அவங்க போராட்டம் பண்றாங்கன்னா அந்த போராட்டத்தை பாக்குற விதத்துக்கும், அதே நாம வந்து போராட்டம் பண்ணா நம்ம நாடு முஸ்லிம்ஸ்க்கு ரைட்ஸ் அப்படின்னு நாம போராட்டம் பண்ணா நம்ம மேல போலீசிங் அதிகமா இருக்கு, போலீஸ் தாக்குதல் அதிகமா இருக்கு. நம்ம நாட்டிலே நாம விக்டிமா இருக்கும், விக்டிம் ஹுட். ஸோ மக்களுக்குள்ள அந்த விக்டிம் ஹுட்டை வளர்க்குறது. நமக்கான கவர்மெண்ட் இல்ல, போலீஸ் நம்மளே எதிர்க்குது, அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாயிட்டு இருக்கு, ஃப்ரீயா பேச முடியல. அப்ப நம்ம நாட்டிலே நம்ம விக்டிமா இருக்கிறோம். அப்ப இது என்ன பண்ணுது? மக்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல, ஆங்கர் உருவாக்கு. ஆங்கர் லீட்ஸ் டு வயலன்ஸ். ஸோ அடுத்து பார்க்க போகிறது ஜெர்மனி. ஜெர்மனியை 2 ஆங்கிள் பார்க்கலாம். வேர்ல்டு வார் 2னால அதிகமாக பாதிக்கப்பட்ட கண்ட்ரி ஜெர்மனி. அந்த கண்ட்ரியோட பேரே மோசமாயிடுச்சுல. ஸோ ஜெர்மனிக்கு எப்பொழுதுமே அந்த கில்ட் இருக்கும். என்ன கில்ட்? அதாவது நம்ம சரியான ஆளை ஆட்சியில் வைக்கல, ஒரு ஹிட்லர் ஒரு ஆளை வச்சோம் நம்ம, அதனாலதான் இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் யார் ரொம்ப ஹையஸ்ட் லெவல் ஆஃப் ஃபார் ரைட்டிஸ் பேசுறாங்களோ, எக்ஸ்ட்ரீம் நேஷனலிசம் பேசுறாங்களோ அவங்க கிட்ட இருந்து ஜாக்கிரதையா இருக்கணும். அவனோட கில்ட் இருக்கு ஜெர்மனிக்கு. ஸோ எந்த பார்ட்டி ஃபேசிஸ்ட் பார்ட்டியா இருக்கோ அந்த கட்சியை மறுபடியும் ஆட்சியிலே இருக்கக்கூடாது. அந்த கில்ட்டி ஜெர்மனிக்கு இருக்கு. பட் இந்த கில்ட்டி வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போய் ஜெர்மனியில் இருக்கிற ஒரு பார்ட்டி AFD பார்ட்டி, ஆல்டர்னேட்டிவ் டியூட்ஸ்லாண்ட். இவங்க பாயிண்ட் ஆஃப் என்ன? இது ஃபுல்லா யூரோப். நாங்க யூரோப் யூனியன்ல இருக்கோம். யூரோப்ல ஒரு கண்ட்ரில எக்கனாமிக் ப்ராப்ளமா இருக்குன்னா மத்த கண்ட்ரியோட காசை எடுத்து அவங்களுக்கு என்ன பண்ணும்? ஹெல்ப் பண்ணும். இந்த ஐடியாவை கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு புரியுதா? இந்த AFD பார்ட்டின்றவங்க யூரோசெப்டிக் பார்ட்டி. இந்த யூரோப்பியன் யூனியன்லாம் வேணாம், எதுக்கு எல்லா கூட ஒன்னா இருக்கணும், தனியா இருக்கலாம். நம்ம கஷ்டப்பட்டு நம்ம மக்கள் கஷ்டப்பட்டு பே பண்ற டாக்ஸ் அமௌண்ட்லாம் யாருக்கு போகுது? எந்த கண்ட்ரி வீக்கா இருக்கோ அவங்களுக்கு போகுது, நம்ம மக்களுக்கு பயன்பட மாட்டேங்குது. யூரோப்ல ஏதோ ஒரு கண்ட்ரில ஏதோ ஒரு மூலையில ஒரு கிரைசிஸ் இருக்குன்னா நம்ம காசே செலவு பண்ணணும். அகைன் இந்த பார்ட்டி நேஷனலிஸ்ட் பேச ஆரம்பிச்சிருக்கு. ஸோ யூரோசெப்டிக், யூரோப் யூனியன்ல இருக்கிறது பிடிக்கல ஒரு பார்ட்டிக்கு. அண்ட் மேபி நீங்க இந்த எக்ஸாம்பிளையும் ஆட் பண்ணிக்கலாம். சிரியாவில இருந்து, ஈராக்ல இருந்து, ஆப்கானிஸ்தான் எங்கெல்லாம் வார் நடந்துச்சோ அங்கிருந்து எல்லா மக்களும்
யூரோப்புக்கு வந்தாங்க, ஜெர்மனி உள்ள போனாங்க, ஜெர்மனிக்கு வந்தாங்க. அப்ப ஜெர்மனியோட பிரசிடென்ட் யாரு, சான்சலர் யாரு, ஆஞ்சலா மெர்க்கல் ஓப்பனா சொன்னாங்க, ஜெர்மன் கண்ட்ரி வில் வெல்கம் தி ரெஃப்யூஜிஸ், நாங்க மேனேஜ் பண்ணிக்கிறோம். ஸோ உலகமே அந்த கம்பேஷனை பாராட்டுச்சு. யாரு, ஏஞ்சலா மெர்க்கல். ஸோ எந்த கண்ட்ரி அல்ட்ரா நேஷனலிசம் பேசிச்சோ அந்த கண்ட்ரி நிறைய ரெஃப்யூஜிஸ் வெல்கம் பண்ணுச்சு, உயிருக்கு பயந்து வர்றவங்கள வெல்கம் பண்ணுச்சு. பட் என்னாச்சு, வழக்கம் போல நம்ம நாட்டில் நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க, அப்ப நம்ம ஊர் ஜாப்ஸ்ல அவங்களுக்கு போயிடும், நம்ம இன்கம் குறைஞ்சிரும். இது காரணம் யாரு, ஏஞ்சலா மெர்க்கல் பார்ட்டி. இவங்களை தூக்கிட்டு ஆன்டி இமிகிரேஷன் பாலிசி கொண்டு வரேன், நான் இமிகிரேஷன் உள்ள வராத மாதிரி ஒரு பாலிசி கொண்டு வரலாம். யார் சொல்றா, ஏஎஃப்டி பார்ட்டி. ஸோ ஜெர்மனில அன்எம்ப்ளாய்மெண்ட் காரணம், கிரைமுக்கு காரணம், ஹவுசிங் ஷார்டேஜ் காரணம், ஜெர்மன் கல்ச்சர் வந்து சுத்தமா இல்லாத காரணம் மைக்ரேன்ஸ் தான். ஸோ ஸ்டாப் தி இஸ்லாமைசேஷன் ஆஃப் ஜெர்மனி. உள்ள வராங்கல்ல, அவங்கள மக்களை பார்க்கல, அவங்கள மக்களை பார்க்காம அவங்க எந்த ரிலீஜன், இஸ்லாம். வர்றது ரெஃப்யூஜ் மட்டும் கிடையாது, இஸ்லாமைசேஷன் நடந்துட்டு இருக்கு. இஸ்லாமிக் பீப்புள் நிறைய பேர் உள்ள வராங்க. ஸோ ஃபியர் பிகம் ஆங்கிரி, ஆங்கிரி பிகம்ஸ் நேஷனலிசம். ஸோ மறுபடியும் நாஸ் யூஸ் பண்ண சிம்பிள்ஸ், ஸ்லோகன்ஸ் எல்லாம் அகைன் வருது. இதெல்லாம் எப்போ, 2017 ஏஎஃப்டி பார்ட்டி 17% ஓட்டுவாங்க, 17%. அதாவது அந்த நாட்டோட 3வது லார்ஜஸ்ட் பார்ட்டி அந்த பார்ட்டி. ஸோ இது வரைக்கும் அந்த பார்ட்டிக்கு வாய்ஸே இல்லாத ஒரு பார்ட்டிக்கு முதல் முறையாக ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு போஸ்ட் கிடைக்குது. பின்னாகுது டஃப் மைக்ரேஷன் பாலிசி உள்ள வருது. ஸோ வாட் இஸ் கன்க்ளூஷன், ஆஸ் யூஷுவல் ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம், ஒரு கல்ச்சுரல் ஃபியர், ஒட்டுமொத்த பாலிடிக்ஸே மாற்ற முடியும். அதாவது எந்த கண்ட்ரில இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஐடியாஸ் வரக்கூடாதுன்னு யோசிச்சாங்களோ, நெவர் அகைன் யோசிச்சாங்களோ, அந்த கண்ட்ரில மக்கள் அகைன் மேபி அகைன் ஒன்ஸ் அகைன் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு யோசிக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் ஜெர்மனி இஸ் ஆல்சோ பிகமிங் தி இன்டாலரன்ட் கண்ட்ரி. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போறது வந்து பிரான்ஸ். பிரான்ஸ்ல ஒரு கட்சி இருக்கு, நேஷனல் ஃப்ரண்ட். எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் இந்த கட்சி கூட கூட்டணியே வைக்க மாட்டாங்க. ஸோ பிரான்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த கட்சின்றது ஒரு பொலிட்டிக்கல் பாய்சன். என்ன ரீசன், இந்த கட்சி வந்து ஒரு ரேசிஸ்ட் பார்ட்டி, ஃபார் ரைட் பார்ட்டி. யோசிக்க முடியுதா, எல்லா நாட்டிலுமே அதை தவிர்க்க முடியாதுல்ல. எல்லா நாட்டிலுமே எல்லாத்த பத்தி பேசுறது ஒரு வாய்ஸ் இருப்பாங்கல்ல, ஒரு சின்ன வாய்ஸா, அதுல இவங்க ஒரு வாய்ஸ், ஒரு ஃப்ரிஞ்ச் வாய்ஸ். அந்த மாதிரி பார்ட்டி ஒன்று இருக்குது, பட் மக்கள் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா இட் இஸ் அவுட் காஸ்ட் பார்ட்டி. அதாவது எல்லா மக்களும் புறக்கணிக்கிற ஒரு பார்ட்டி. அவங்களால பார்லிமெண்ட்டுக்குள்ளே வர முடியாது, பார்லிமெண்ட்ல எந்த சீட்டும் இல்லாத ஒரு பார்ட்டி. ஸோ இந்த பார்ட்டி ரன் பண்ணிட்டு இருக்கிறது யாரு, ஜீன் மேரி லீ பென். ஆஸ் யூஷுவல் இமிகிரேஷனை எதிர்க்கிற பார்ட்டி, முஸ்லீமை பிடிக்காத பார்ட்டி. எப்போ இதெல்லாம் 1980s என்ன கட்சி, நேஷனல் ஃப்ரண்ட் பார்ட்டியோட தலைவர். இந்த லீ பென்னோட டாக்டர் தான் லீடர், அவங்க பேரு மெரைன் லீ பென். ஓகேல. சோ இப்போதைக்கு நேஷனல் ஃப்ரண்டோட லீடர் வந்து மெரைன் லீ பென், தி பிரெஞ்சு பொலிட்டிஷியன். என்ன பண்றாங்க, கட்சியோட அடையாளத்தை மாத்துறாங்க. கட்சியில யாரெல்லாம் வந்து ரேசிஸ்டா இருக்காங்களோ, அந்த ரேசிசம் பத்தி பேசுறவங்கள கட்சியை விட்டு வெளியே அனுப்புறாங்க. ஸோ ரேசிசமா பேசாம இந்த வே ஆஃப் நரேஷன் இருக்குல்ல, அதை மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்க, நேஷனல் ஐடென்டிட்டி முக்கியம், ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு அடையாளம் இருக்கு, அந்த அடையாளம் முக்கியம். நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, செக்யூரிட்டி ஸ்ட்ராங் பண்ணணும், லாண்ட் ஆர்டர் ரொம்ப வீக்கா இருக்கு, நம்ம நாட்டுக்குள்ள யாரு வேணா உள்ள வந்துட்டு இருக்காங்க, நம்ம நாட்டுக்கு சாவரனிட்டியே இல்லை, இறையாண்மையே இல்லை. ஸோ பிரெஞ்சு சாவரனிட்டியை மறுபடியும் கொண்டு வரணும்னா, பிரெஞ்சு நேஷனல் ஐடென்டிட்டியை கொண்டு வரணும்னா, செக்யூரிட்டி ஸ்ட்ராங் பண்ணணும்னா, பிரெஞ்சு பீப்புள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும். அது புரிஞ்சுல, சேம் ஐடியா தான். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டி டெமோனைசேஷன். அதாவது எந்த ஐடியாஸை மக்கள் யாருக்குமே பிடிக்காதோ, அதை பார்த்தாலே எக்ஸ்ட்ரீம் நினைக்கிறாங்களோ, அந்த எல்லா ஐடியாஸும் இப்போ ஆட்டோமேட்டிக்கா நார்மலா மாறிடும். ஸோ டெமோனா இருந்தது இப்போ டி டெமோனா மாறிடுச்சு. இப்போ அது பெரிய தப்பா தெரியல, நார்மலைஸ் ஆக்கப்பட்டுருச்சு. என்ன ரீசன், பேசுற விதத்தினால, எமோஷனால. ஸோ மக்களுக்கு இந்த ஐடியாஸ் பிடிக்குது. 2012 எலெக்ஷன்ல 17% ஓட்டு ஜெயிக்கிறாங்க, 17% ஓட்டு ஜெயிக்கிறாங்க. 2012 அகைன் அடுத்த எலெக்ஷன் 2017 34% சீட் ஜெயிக்கிறாங்க. ஸோ 17% 34%. அடுத்து ரீசெண்டா 2022 எலெக்ஷன்ல 41% ஓட்டு. 41 புரியுதுல, பிரான்ஸ்ல ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 10 பேர்ல பாதி பேர் 4 பேர் கண்டிப்பா எது எக்ஸ்ட்ரீம் ஐடியாஸோ அந்த ஐடியாஸை சப்போர்ட் பண்றாங்க. என்ன ரீசன், சேம் பாயிண்ட் தான். நான் ஆட்சிக்கு வந்தா பார்டர்லாம் செம ஸ்ட்ராங்கா இருக்கும், ஸ்ட்ரிக்ட் பார்டர் கண்ட்ரோல், இமிகிரேஷன் பிரச்சனையே இருக்காது, நான் யூரோப்பியன்ஸ் உள்ள வர மாட்டாங்க, அண்ட் பப்ளிக் ஸ்பேஸ்ல இஸ்லாமிக் பீப்புள் அந்த ஹிஜாப் இருக்குல்ல அந்த சிம்பிள்ஸ்லாம் பயன்படுத்தக்கூடாது. அண்ட் பொலிட்டிக்கலி பார்த்தா பிரான்ஸுக்கு ஒரு இண்டிபெண்டன்ஸ் தேவை, யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, இண்டிபெண்டன்ஸ் தேவை. அண்ட் பிரான்ஸோட லேபர் வந்து பிரான்ஸ்க்கு மட்டும்தான், மற்ற கண்ட்ரில இருந்து வந்து அந்த சீப் லேபர்லாம் எடுக்கக்கூடாது. ஓகேவா. ஸோ லீ பென்னோட ஸ்ட்ராட்டஜி என்ன, அவங்க பேசும்போது ரேசிசமா பேசல, I love my country, I love my culture, I love France, so I want to protect my people. So as usual என்ன ஆகுது, மக்களுக்கு இந்த பார்ட்டி பிடிக்க ஆரம்பிக்குது. என்ன ரீசன், எல்லா ஊர்லயுமே ஜாப் லாஸ், ரைசிங் லிவிங் காஸ்ட், அதாவது அன்எம்ப்ளாய்மெண்ட், காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகுதுல, இதெல்லாமே கேபிட்டலிசத்தோட டிஸ்அட்வான்டேஜ், கேபிட்டலிசத்தோட இம்பாக்ட், கேபிட்டலிசத்தோட ப்ராப்ளம். அப்ப கேபிட்டலிசம் ரிஃபார்ம் பண்ணாம என்ன பண்றோம், ஒட்டுமொத்த கண்ட்ரியோட ஐடியாவே மாத்தி எக்ஸ்ட்ரீம் ஐடியா உள்ள கொண்டு வந்தாச்சு. யோசிக்க முடியுதா, 44% ஆஃப் பீப்பிள் voted தி லீ பென், which means அந்த ஃபியர் வந்து, அந்த ரீப்ளேஸ்மெண்ட் தியரி வந்து அவங்களுக்கு ஃபேவரா பயன்பட்டு இருக்கு. பட் எப்படி இருந்தாலும் மற்ற எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் ஒன்னா சேர்ந்து ஒரு கொலிஷனை உருவாக்கி எக்ஸ்ட்ரீம் பார்ட்டி, எக்ஸ்ட்ரீம் ரைட்டிஸ்ட் பார்ட்டி
ஆட்சி பிடிக்காத மாதிரி மேனேஜ் பண்ணிட்டாங்க. பட் எப்படி இருந்தாலும் பிரெஞ்சோட ஹிஸ்டரியில் இவ்வளோ மெஜாரிட்டி ஓட்ஸ் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்ட்டிக்கு போகிறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகேல. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிற கண்ட்ரி வந்து எல்லாருக்கும் பிடிச்ச கண்ட்ரி ஸ்வீடன். எப்பொழுதுமே எல்லாருக்காகவும் தன்னோட பார்டர் ஓப்பனாக வச்சிருக்கிற ஒரு கண்ட்ரி. இன்ஃபேக்ட் சிரியன் வார் டைம்ல 2015 நடந்த சிரியன் வார் டைம்ல ஸ்வீடனுக்கு மட்டுமே ரெஃப்யூஜிஸா போனவங்க, ரெஃப்யூஜிஸா மக்கள் போனவங்க 1,60,000 ரெஃப்யூஜிஸ் ஜஸ்ட் ஒரே வருஷத்துல. ஸோ அவ்வளோ பீப்பிளையும் வெல்கம் பண்ண கண்ட்ரி ஸ்வீடன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஸ்வீடன் இஸ் தி ஹியூமனிடேரியன் சூப்பர் பவர் கண்ட்ரி. அந்த கண்ட்ரியோட நேஷனல் வேல்யூஸ் என்னது? ஹியூமன் வேல்யூஸ், ஹியூமனிட்டி. ஸோ அப்படி பேசப்படுற ஒரு கண்ட்ரி. ரியாலிட்டி மாறுது, பாப்புலேஷன் அதிகமாகுதா, ஹவுசிங் ஷார்டேஜ் ஆகுது, வீடு கம்மியா இருக்கு, எல்லா பொருள் விலையும் அதிகமாகுது, ரைசிங் காஸ்ட். என்ன ரீசன்? நிறைய பாப்புலேஷன், நிறைய மக்கள் பொருள் கேட்கறாங்க, டிமாண்ட் பண்றாங்க, வேலை அதிகமாகுது. அப்போ ஸ்வீடன்ல இருக்கிற எல்லா டவுன் ஆகுது, எல்லா மக்களுக்கும் அதை இன்டெகிரேட் பண்ண முடியல, அடாப்ட் பண்ணிக்க முடியல. டவுன்ஸ் ரொம்ப சின்னதா இருக்கு, மக்கள் நிறைய பேர் வராங்க. யோசிக்க முடியுதா? அந்த சிட்டியால அந்த இமிகிரன்ஸையும் ரெஃப்யூஜிஸையும் இன்டெகிரேட் பண்ணிக்க முடியாம வயலன்ஸ் உருவாகும்ல. ஸோ அந்த டைம்ல இப்போ வரைக்குமே அடிக்கடி நியூஸ் வரும் வயலன்ஸ். அந்த டவுன்ல அங்க இருக்கிற லோக்கல் குரூப்புக்கும் இமிகிரன்ட் குரூப்புக்கும் ஃபைட் நடந்துச்சு, சண்டை நடந்துச்சு. அதுக்கு புரியுதா? அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மக்கள் பாவம், அவங்க ரெஃப்யூஜி, அவங்க உயிர் பயத்தில் வந்திருக்காங்க அப்படின்ற நேம் மாறி போய் தே ஆர் தி ப்ராப்ளம் ஆஃப் அவர் கண்ட்ரி மாறுது. இப்போ என்ன ஆகுது? மக்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல, அவங்களுக்கு பிடிக்கல. அப்போ இது யார் யூஸ் பண்ணுவா? பொலிட்டிஷியன்ஸா? ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்சர்வ் பண்ணுது. ஸ்வீடன் டெமோக்ராட். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நாசிஸ் மாதிரி, நியோ நாசிஸ், ஹிட்லர் மாதிரி, ஹிட்லரோட ஐடியாஸை சப்போர்ட் பண்ற ஒரு பார்ட்டி ஆல்ரெடி இருக்கு, 1980s இருந்து இருக்கு. பட் அந்த பார்ட்டியை மக்கள் மதிக்க மாட்டாங்க, அவுட் காஸ்ட் மாதிரி. அவங்களுக்கு எப்பொழுதுமே பார்லிமெண்ட்ல சீட்டு கிடைச்சது கிடையாது. பட் இந்த ப்ராப்ளமும் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸ்வீடிஷ் கல்ச்சர் தான் முக்கியம், நம்ம மக்களோட வெல்ஃபேரை பாதுகாக்கணும், லா அண்ட் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்கணும், போலீசிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும், நிறைய பேர் உள்ள வராங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸை முன் வச்சு மக்களோட கோவத்தை பாலிடிக்ஸா மாத்தி இப்போ இவங்களோட பர்சன்டேஜ் 2022 எலெக்ஷன்ல இவங்களோட ஓட்டு வந்து 20%. அதாவது செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி இன் ஸ்வீடன். யோசிக்கப்படுத்தல, ஸ்வீடனோட செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி. ஓகேல. ஸோ ஸ்வீடனோட ஸ்டோரி என்ன சொல்லுது? எக்கனாமிக் ப்ராப்ளமை பொலிட்டிக்கல் ப்ராப்ளமா மாத்தி ஒரு ஸ்டேட்டோட ஐடியாலஜியை மாற்ற முடியும். எந்த ஐடியாலஜி? எந்த ஐடியாலஜியை மக்கள் இது வரைக்கும் மதிக்கவே இல்லையோ, தள்ளி இருந்துச்சோ, அவுட் காஸ்டா இருந்துச்சோ, அந்த ஐடியாலஜி கூட மெயின் டிபேட்டுக்கு வர முடியும். இதே மாதிரி தான் அடுத்த கண்ட்ரியும் சேம். ஸ்வீடன், ஃபின்லாண்ட் பார்ட்டிஸும் மோஸ்ட்லி எமோஷனல் பேஸ்டா இருக்க மாட்டாங்க, கன்சென்சஸ் பேஸ். எல்லா மக்களுக்கு இது பிடிச்சிருக்கு. ரேஷனல் பேஸ், ரேஷனல் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க, இல்லை காம் பாலிடிக்ஸ். பட் அகைன் சேம் ப்ராப்ளம். யூரோப் முழுக்க யார் வரா? ரெஃப்யூஜிஸ் உள்ள வராங்க. ஸோ சேம் யூரோப்பியன் மைக்ரேஷன் கிரைசிஸ். ஃபின்லாண்டோட எக்கனாமி ஸ்லோ டவுனாக மாறதுக்கான மெயின் ரீசனே வந்து மைக்ரேஷனால தான். ஸோ கல்ச்சுரல் நேஷனலிசம், நம்ம நாட்டை சேஃப்கார்ட் பண்ணணும். ஒரு பார்ட்டி பேசுறாங்க, FINNS, ஃபின்ஸ் பார்ட்டி. உங்களோட பாயிண்ட் ஆஃப் என்ன? நாங்கள் அவுட் சைடர்ஸை வரன்னு சொல்லலை, அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லலை, பட் எங்க எக்கனாமி ஸ்லோவா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எங்க எக்கனாமி எங்க மக்களுக்கு மட்டும்தான். ஸோ அவுட் சைடர்ஸ் ஆர் நாட் அலவுட். ஸோ இப்போ 2023 ஒரு கூட்டணி கட்சி ஆட்சி பிடிச்சிருக்கு. அந்த கூட்டணி கட்சியில இந்த ஃபின்ஸ் பார்ட்டி இருக்கு. ஆட்சி புரியுதா? எந்த கண்ட்ரி நேஷனலிசம் பேசுதோ அந்த கண்ட்ரி ஆட்சி பிடிக்கிற இடத்துக்கு வந்துருக்கு. ஸோ முதல் முறையாக ஃபின்லாண்ட்ல ஒரு ரைட் விங் பார்ட்டி ஆட்சி பிடிக்குது. ஆன்டி இமிகிரேஷன் பாலிசிஸ், ஃபினிஷ் கல்ச்சர் இஸ் இம்பார்ட்டன்ட், ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸை ஸ்டாப் பண்ணணும். ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? ஸ்வீடன் ஃபின்லாண்ட்லேயே ஆகுதுன்னா எல்லா கண்ட்ரியும் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போற கண்ட்ரி இட்டாலி. உங்களுக்கு தெரியும், இப்போ இட்டாலியோட பிரைம் மினிஸ்டர் யாரு? ஜார்ஜியா மெலோனி. இவங்க பார்ட்டி என்ன பார்ட்டி? பிரதர்ஸ் ஆஃப் இட்டாலி பார்ட்டி. இந்த பார்ட்டி தான் இட்டாலியோட ஃபேசிஸ்ட் இருக்காங்களே, ஃபேசிஸ்ட் பெனிட்டோ முசோலினி. ஸோ பெனிட்டோ முசோலினியை சப்போர்ட் பண்ண பார்ட்டி இது, ஃபேசிஸ்ட் பார்ட்டி. ஸோ இந்த ஃபார் ரைட் பார்ட்டி ஆட்சியில் இருக்கு. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் ஒரு 80 வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறையாக ஒரு ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட், நியோ ஃபேசிஸ்ட் கவர்மெண்ட் ஆட்சி பிடிக்கிறாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நேஷனலிசம், ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல், ஃபேமிலி கல்ச்சர் பிரிசர்வேஷன். ஸோ இவங்க இருக்காங்களே ஜார்ஜியா மெலோனி, ஒரு 15 வயசுல ஒரு ஃபார் ரைட் பார்ட்டியில ஜாயின் பண்றாங்க, ஸ்டூடெண்ட் விங்ல ஜாயின் பண்றாங்க. அப்போ இவங்களோட ஒரு முக்கியமான ஸ்பீச் வந்து வைரல் ஆகுது. இதை பத்தி ஒரு எக்ஸ்ட்ரா தானே அவங்க, பட் ஷீ ஸ்பீக்கிங் அபவுட் காட், ஹோம்லேண்ட் அண்ட் ஃபேமிலி. ஸோ 2012 ஒரு பார்ட்டி அமைக்கிறாங்க. அண்ட் இந்த எல்லா ஐடியாஸும் ஆட்டோமேட்டிக்கா யூஸ் ஆகுது ஜார்ஜ் மெலோனிக்கு. என்ன ரீசன்? ஆஸ் யூஷுவல் இட்டாலியில என்ன இருக்கு? எல்லா ஊர்ல இருக்கிற மாதிரி கரப்ஷன் இருக்கு, அன்ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கு, அடுத்தடுத்து வந்து ஆட்சிகள் வந்து சரியா அமையல. ஸோ மக்களுக்கு கடுப்பாக்குறாங்க. எல்லா பொலிட்டிஷியன்ஸும் யூரோப் பத்தி பேசுறாங்க, பட் அவங்களோட ஒரிஜினல் சிட்டிசன்ஸ் இட்டாலியன்ஸை பேச மாட்டேங்கிறாங்க. அந்த பாயிண்ட் அவங்க பேசுறாங்க. ஐ எம் ஜார்ஜியா, ஐ எம் உமன், ஐ எம் இட்டாலியன், ஐ எம் ஏ மதர், ஐ எம் கிறிஸ்டியன். இதான் ஐடியாவே. அப்ப என் நாட்டுக்குள்ள கிறிஸ்டியன் தான் இருக்கணும், இட்டாலியன் தான் இருக்கணும், என்னோட அடையாளம் இதான். சோ we will stop illegal migration, we will defend our borders. ஸோ 2022 ஒரு கூட்டணி ஆட்சி உருவாக்குறாங்க. எல்லா கன்சர்வேட்டிவ் பார்ட்டியும் சேர்த்து ஒரு ஆட்சி அமைக்கிறாங்க. அவங்களோட எய்ம் என்னன்னா யூரோப் இஸ் கிறிஸ்டியன் யூரோப்பை ப்ரமோட் பண்ணணும். இந்த ஏஷியால இருந்து, சிரியாவில இருந்து, ஈராக், ஆப்கானிஸ்தான்ல இருந்து எல்லா முஸ்லிம்ஸ் தேவையில்லாம யூரோப்புக்கு வந்து யூரோப்போட எக்கனாமியை டிஸ்டர்ப் பண்றாங்க. ஸோ கிறிஸ்டியன் யூரோப்பை ஸ்ட்ராங் ஆக்கணும். நம்மளோட அடையாளத்துக்கு ஒரு த்ரெட் வருது, சரி பண்ணணும். சேம் ஐடியா, சேம் ஃபார்முலா. ஓகேல. பட் அகைன் யோசிங்களா, இந்த எல்லா கண்ட்ரியோட எக்ஸாம்பிள்ஸும் இந்தியாவுக்கு அவசியம். அந்த ஊர் பாலிடிக்ஸ் நமக்கு ஏன் முக்கியம்? இந்த காலகட்டத்தில் இன்னொரு கண்ட்ரியோட பாலிடிக்ஸ் வந்து நம்மளோட ஃபியூச்சருக்கு கூட கனெக்ட் ஆயிருக்கு. நம்ம ஊர் ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு கண்ட்ரியில் விசா வேணுமா இல்லையான்றது அந்த கண்ட்ரியோட பாலிடிக்ஸ் தான் முடிவு பண்ணுது. ஸோ மேபி நீங்கள் காலேஜ் டைமில் இருக்கலாம், நான் சூப்பராக படிக்க போகிறேன், டாப்பர் ஆக போகிறேன், டாப்பர் ஆகிட்டு இந்த ஊர்ல போய் செட்டில் ஆக போறேன் அப்படின்னு முடிவு பண்றீங்கன்னா உங்களோட கல்வி மட்டும் ஃபிக்ஸ் பண்ணாது. அந்த காலம் மாறிட்டே இருக்கு. உங்க அடையாளத்தை பார்ப்பாங்க. நீங்க போற கண்ட்ரில உங்க அடையாளத்துக்கு மரியாதை இல்லைன்னா
உங்களுக்கு மரியாதை இருக்காது. அப்படி இருக்கும்போது இந்தியன் ஷுட் ப்ரோமோட் வாட்? டெமோக்ரஸி, டெமோக்ராட்டிக் வேல்யூஸ், மாரல் வேல்யூஸ், என்லைட்டன்மெண்ட் வேல்யூஸ். அந்த வேல்யூஸ் வந்து இந்த எல்லா கண்ட்ரீஸ்லயும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்ப ஏதோ ஒரு பார்ட்டி, ஏதோ ஒரு லேடி எங்கேயும் ஆட்சி பிடிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா இந்தியன்ஸ்க்கு இம்பாக்ட் ஆகும். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், யூகேல நம்ம ஊர் பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் டாக்ஸி ஓட்டுறாங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க, கடை வச்சு ரன் பண்றாங்க, ஸ்டோர் ஓனர்ஸா இருக்காங்க. இப்ப அந்த ஏரியாவில் மெஜாரிட்டி மக்கள் நீங்க வேற நாங்க வேறன்னு பார்த்தாங்கன்னா அங்க என்ன உருவாகும்? சோசியல் கொஹெஷன் அடிப்படும்ல. எஸ், வாட் இஸ் சோஷியல் கொஹெஷன்? வாட் இஸ் சோஷியல் கொஹெஷன்? ஒரு ஏரியாவில் ஆல் தி பீப்பிள் வேர் லிவிங் பீஸ்ஃபுல்லி, அந்த பீஸ்ஃபுல் ஆகும், டிஸ்டர்ப் ஆகும்ல. அப்போ யூரோப்போட இந்த ஐடென்டிட்டி பாலிடிக்ஸ் ரெண்டு பேருக்கு பயங்கரமான அடி. ஒன்னு நம்ம ஊர் பசங்க ஸ்டூடெண்ட்ஸ், ரெண்டாவது ஸ்கில்டு ஒர்க்கர், நல்லா ஸ்கில்டா இருப்பாங்க, ஃபாரின்ல ஒர்க் பண்ண ஆசைப்படுறாங்க, பட் போக முடியாது. அப்படி இருக்கும்போது இந்தியா எதை ப்ரொமோட் பண்ணணும்? மோனோ கல்ச்சரா, மல்டி கல்ச்சரா? ஸோ மல்டி கல்ச்சரலிசத்தை இந்தியன் சப்போர்ட் பண்ணணும், ப்ளூரலிசத்தை என்கரேஜ் பண்ணணும். சொல்லுங்க ஓகேல. ஸோ இப்போ பேசின விஷயத்தை இப்படி சமரைஸ் பண்ணலாம். அதாவது ஒரு ஃபார் ரைட் மைண்ட் செட் ஹியூமனிசத்துக்கு எதிராக இருக்கும் நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது டெமோக்ரஸி. அப்போ ஒரு டெமோக்ரட்டிஸ்டா சில பேசிக் ப்ரையாரிட்டி நீங்க ஃபாலோ பண்ணணும். சில முக்கியமான ப்ரையாரிட்டிஸ். எடுத்த உடனே எல்லா மக்களும் இன்னொரு மக்களை வெறுப்பை உருவாக்க மாட்டாங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தோம்ல, இன்ஃபிளேஷனா இருக்கலாம், பப்ளிக் சேஃப்டியா இருக்கலாம், இல்லைன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து சரியான சர்வீஸ் கிடைக்காம இருக்கலாம். ஸோ மோஸ்ட் எல்லா பிரச்சனையும் காமன் பேட்டர்னே தான். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி மக்களுக்கு மைண்ட்ல இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து லிவிங் காஸ்ட் அதிகமா இருக்கு, பொருள் அதிகமா இருக்கு, சேஃப்டி கம்மியா இருக்கு, கவர்மெண்ட் சர்வீஸ் ரீச் ஆக மாட்டேங்குது, புவர் சர்வீஸ். அப்ப நீங்க வந்து ஒரு டெமோக்ராட்டிஸ்டா இருக்கீங்கன்னா இதை அட்ரஸ் பண்ணி சரி பண்ணுங்க. எல்லா டெமோக்ராட்டிக் பார்ட்டியும் இதுக்கான சொல்யூஷனை உருவாக்குங்க. நீங்க சொல்யூஷனை உருவாக்காம மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்த, இந்த கேப்பை ரைட் மைண்ட் செட் கேப்சர் பண்ணிப்பாங்க. இது எல்லாத்தையுமே இன்னொரு மக்கள் மேல கெட்டடா மாத்துவாங்க. அப்ப எக்கனாமிக் கேப்ஸை சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. லாஜிக் புரியுதா? நம்ம ஊர்ல ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, ஒரு எக்கனாமிக் ப்ராப்ளம் வருதுன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃபிளேஷன் இது வருதுன்னா, எக்கனாமிக்லா இதுக்கான சொல்யூஷன் என்ன? அந்த எக்கனாமிக் சேலஞ்சஸை சரி பண்றதுக்கான இன்னோவேட்டிவ் ஐடியாஸை எக்கனாமிக்கல்ல கொண்டு வரணும். நமக்கு வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு அந்த கிரீவியன்ஸ் பாலிடிக்ஸை ஹேட்ரட் பாலிடிக்ஸா மிக்ஸ் பண்ணக்கூடாது. எக்கனாமிக் ப்ராப்ளம் இஸ் மேபி தி ப்ராப்ளம் ஆஃப் எக்கனாமி இட் செல்ஃப். உங்க ஊர்ல என்ன சிஸ்டம் இருக்கு? ஒருவேளை கேபிட்டலிசத்தோட ப்ராப்ளமா இருக்கலாம். கேபிட்டலிசம் ரிஃபார்ம் பண்ணுங்க. என்ன பண்ணாதீங்க, ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் இன்ஸ்டபிலிட்டிக்கான மெயின் ரீசனே இன்னொரு குறிப்பிட்ட மக்கள்னு பேசுற அந்த பாலிடிக்ஸை கைவிடுங்க. ஒரு கண்ட்ரியோட டெமோக்ரஸியை டீஸ்டபிலைஸ் பண்றதுக்கு ஒரு டிக்டேட்டர் ஒன்றும் அவசியம் இல்லை. எப்போ மக்களுக்கு இன்னொரு மக்கள் மேல ஒரு கேரிங் குறையுதோ, எம்பத்தி குறையுதோ, ஆட்டோமேட்டிக்கா அங்கே டெமோக்ரஸி குறைஞ்சிட்டு இருக்கு. அப்போ எக்கனாமிக்ல எங்க கேப் இருக்கோ எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல முன் வச்சா சரி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எக்காரணத்தை கொண்டும் எல்லா டெமோக்ராட்டிக் கட்சிகளும் எந்த காலத்திலும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் கூட கூட்டணி கட்சி வைக்காதீங்க. யாருக்கு? மக்களுக்கு. ஒரு கட்சி வந்து ப்ராக்ரஸிவா இருக்கலாம், அந்த ப்ராக்ரஸிவ் வந்து அந்த ஷார்ட் டேர்ம் பலனுக்காக ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்ட்டி கூட கை குக்குதுன்னா நீங்க அந்த கொலிஷனை கைவிடுங்க. அதாவது ஒரு கவர்மெண்ட் பிடிக்கிறதுக்காக, ஒரு ஆட்சியை பிடிக்கிறதுக்காக ஒரு டெமோக்ராட்டிக் பார்ட்டி தன்னோட மாரல் வேல்யூஸை கைவிட்டுட்டு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்ட்டி கூட ஜாயின் பண்ணி ஆட்சி பிடிக்க ட்ரை பண்ணுதுன்னா அந்த கட்சியை கைவிடுங்க. அந்த கட்சி டெமோக்ராட்டிக் கட்சியா இருந்தாலும் கைவிடுங்க. மூணாவது, எல்லா டெமோக்ராட்ஸும் மீடியாவை ரெஸ்பான்சிபிளா பயன்படுத்துங்க. ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எல்லாருக்கும் உண்டுன்றதை அக்செப்ட் பண்ணுங்க. ஓகேல. சோ இது எல்லாம் தான் இந்த ஆர்டிகல் பேசுற பாயிண்ட். நான் ஹெட்டிங் படிக்கல. தி ஃபார் ரைட்ஸ் இன்ஃபில்ட்ரேஷன் இன்டு தி வெஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம். வெஸ்டோட மெயின் ஸ்ட்ரீம் பாலிடிக்ஸ்க்குள்ள ஃபார் ரைட் ஐடியா உள்ள வந்துருச்சு. பட் ஆக்சுவலா பார்த்தனா இந்த ஆர்டிகலை முடிக்கும் போது இந்த நெகட்டிவ் கனோடேஷனோட முடிக்கல, வெறும் ப்ராப்ளமோட மட்டும் முடிக்கல. ஒரு ஹோப்பு கொடுத்திருக்காரு இந்த ஆத்தர் இருக்காருல்ல, அபிஷேக் ராய் சௌத்ரி. கன்க்ளூஷன்ல ஒரு ஹோப்பு கொடுத்திருக்காரு. சில பாசிட்டிவ்ஸ் நடக்குது, அந்த பாசிட்டிவ்ஸோட முடிச்சிடலாம். ஸோ ஈவன் தோ ஃபார் ரைட் இஸ் ரைசிங், நம்மளோட மனசாட்சி இருக்குல்ல, ஹியூமன் கன்சைன்ஸ் அவ்வளோ சைலண்டா இல்ல. சில இடத்துல இது வேணாம்னு சொல்லிட்டு மக்கள் போராட்டம் பண்றாங்க. தி ஆர்டினரி பீப்புள் ஆர் ஸ்டாண்டிங் அப். எங்க சேம் கண்ட்ரீஸ்ல, ஜெர்மனில, ஸ்பெயின்ல, பிரான்ஸ்ல ஆர்டினரி மக்கள் பேசுறாங்க. எங்க ஊர்ல ஹேட் இஸ் நாட் வெல்கம்ட். ஸோ பேரலாவே சில இடத்துல சில சிட்டிசன்ஸ், ஜேர்னலிஸ்ட், ரொம்ப முக்கியமா கோர்ட், இதெல்லாம் தேவையில்லாத லாஸோ, எந்த லாஸ்லாம் வந்து சொசைட்டி டிஸ்டர்ப் பண்ணுமோ அந்த லாஸ் என்ன பண்றாங்க, வேறான்னு சொல்லி ஹோல்டு பண்றாங்க. கோர்ட், டீச்சர்ஸ், ஆக்டிவிஸ்ட், இவங்க எல்லாரும் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. டீச்சர்ஸ், ஆக்டிவிஸ்ட் அவேர்னஸ் கொண்டு வராங்க. அந்த அவேர்னஸ் கேட்டுக்கிட்டு சிட்டிசன்ஸ் என்ன பண்றாங்க, மார்ச் பண்றாங்க. ஜேர்னலிஸ்ட் என்ன பண்றாங்க, ஃபேக் நியூஸை எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஸோ இந்த வேலைகள் நடந்துட்டு தான் இருக்கு. ஓகேல. ஸோ 3 கான்செப்ட்ல செம்ம கிளாரிட்டியா இருக்கணும். ஈக்குவாலிட்டி, எந்த ஹியூமனும் லெசர் கிடையாது. நோ ஹியூமன் இஸ் லெசர், எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல். செகண்ட், ப்ளூரலிசம். ஒரு விஷயத்துக்கு பல உண்மைகள் இருக்கலாம். மெனி ட்ரூத்ஸ் கேன் கோ எக்ஸிஸ்ட். பல உண்மைகள் சேர்ந்து வாழ முடியும். உங்களோடது மட்டும்தான் உண்மை கிடையாது. எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ் நீங்க அக்செப்ட் பண்றீங்கன்னா தென் யூ ஆர் ப்ளூரலிஸ்ட். லாஸ்ட், ரீசனிங் பவர். ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, ஒரு கான்ஃபிளிக்ட் வருதுன்னா உங்களோட தாட்ஸ் வழியாக சரி பண்ணுங்க. நாட் த்ரூ ஹேட்டட். ஒரு பிரச்சனைக்கான காரணம் இவங்க தான், இவங்களை எதிர்ப்பதன் வழியாக, ஒரு ஹேட்டட்னஸ் உருவாக்குறது வழியாக பிரச்சனை சரியாடி சொல்றாங்களே, தட் இஸ் மேனிபுலேஷன். The problem can be solved only through thoughts. ஸோ இந்த 3 கான்செப்ட்ல செம ஸ்ட்ராங்கா இருக்கணும்.